سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبأهم بالحق إنهم فدية آمنوا بربهم وزدناهم هدى صدق الله العظيم. அல்லாஹ் தஆலாவின் பேரருள் பெருங்கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீபு நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அழகான கருத்தரங்கத்தில் நாம் வீட்டிருக்கிறோம். அதிலும் வாலிபர்களை பற்றி, இளைஞர் சமுதாயங்களை பற்றி பேசுவதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக வாலிபம் என்பது இருக்கிறதே அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளில் மிக உன்னதமான உயர்தரமான நியமத். அல்லாஹ் குர்ஆன்ல நம்முடைய மொத்த வாழ்க்கைய, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மூன்றாக பிரிக்கிறார். 3 ஸ்டேஜ். நம்ம மனுஷனுடைய வாழ்க்கை எத்தனை ஸ்டேஜ்னா மொத்தம் 3 ஸ்டேஜ். ஒன்று குழந்தை பருவம், சிறுமி பருவம்னு வச்சுக்கோம். அந்த பருவம் என்ன அப்படின்னா பிறந்ததிலிருந்து பாலிக ஆகும் வரை நாபாலிக் அப்படிங்கிறோம். இவங்களுக்கென்று தனி சட்டங்கள் உண்டு. இவர்களுக்கென்று ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் தனி. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஜகாத் கடமை இல்லை, அஜ் கடமை இல்லை. இப்படி அவர்களுக்கு ஹுதூது, கிசாஸ், இபாதத்து, முஆமலாத் எல்லாவற்றிலேயும் அவர்களுக்கென்று ஒரு தனி இடம். அதற்கடுத்து ஒரு பருவம், அதாவது 15 வயசு தாண்டி பாலிகானதுல இருந்து 40 தாண்டும் வரை ஒரு வயது. இந்த வயதுக்கு வாலிப பருவம் என்று சொல்லப்படும். இந்த வயதுல வாலிப பருவம் அப்படின்னு சொல்றோம். 40 தாண்டி எவ்வளவு வயது ஆகுகிறதாலும் சரி, 60, 70, 80, 90 யாருக்கு எவ்வளவு வயது இருக்கிறதோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அதாவது பலகீனம் அடைந்து வயோதிகத்தை நோக்கி செல்லுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது அல்லாஹுல்லதி ஹலககும் மின் துஅஃபின், அல்லாஹ் இந்த ஆயத்தை கவனிங்க. அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுல்லதி ஹலககும் மின் துஅஃபின் சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் சும்ம ஜஅல மின் பஅதி குவா சும்ம ஜஅல மின் பஅதி. ஆயத்தை அல்லாஹுல்லதி ஹலககும் மின் துஅஃபின் சும்ம ஜஅல அல்-அஸர். சொல்லுங்க الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا. சூரத்துல் ரூம்ல இந்த ஆயத்து வருது. அல்லாஹ் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? 3 ஸ்டேஜ். ஒன்னு, நீங்கள் துஅஃப்னா என்னமா பலகீனமாக படைக்கப்பட்டீர்கள். ஒரு குழந்தை, சிறு பையன், அவனால் ஒரு எதையுமே தூக்க முடியாது, எதையுமே செய்ய முடியாது, ஆற்றலான செயல்பாடுகளை செய்ய முடியாது என்ற பருவம். அவர் யாரையும் பெரிய வேலைகளை ஒப்படைக்க மாட்டாங்க. 10 வயசு பையன் ஒரு பக்கம் தாச்சா தான் கொடுத்துட மாட்டோம், ஒரு பக்கம் சாங்கா கொடுத்து ஒரு பிரியாணி கொடுத்து பத்தி வைக்கணும்னு சொல்ல மாட்டோம். ஏன் கொட்டி போடுவான், வீணாக்கிடுவான். சொல்லுவோம் இல்லைங்களா? எதையும் சாமானம் போய் 400 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சந்தைக்கு அனுப்ப மாட்டோம். ஏன் காணா போட்டு வந்துடுவான். ஏன்? இவன்
அதற்கு பின்பு அல்லாஹ்வுடைய கலக்கக்கும் பொறுப்பு சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வ சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவ்வா. பிறகு அந்த துஅஃபுக்கு பின்னால் ஒரு குவ்வத்தை அல்லாஹ் தருகிறார், ஒரு ஆற்றலை அல்லாஹ் தருகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பின்பு திரும்பவும் உங்களுக்கு துஅஃபை படைக்கிறோம், திரும்பவும் உங்களுக்கு என்ன செஞ்சிடறோம், துஅஃபை ஏற்படுத்தி விடுகிறோம் அப்படின்னு அந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். பாருங்க என்னன்னா சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் துஅஃபன் வ ஷைபா. பிறகு அந்த குவ்வத்துக்கு பின்னால துஅஃபையும் வயோதிகத்தையும் தந்து விடுகிறோம். அப்ப மொத்தம் 3 பாயிண்ட்ல முதல் பாயிண்டையும் அல்லாஹ் தஆலா முதல் வயதையும் துஅஃப் என்று சொல்லுகிறார், மூன்றாவதையும் அல்லாஹ் துஅஃப் என்று சொல்லுகிறார். ரெண்டுமே இயலாமை மனுஷனுக்கு வந்துடும். ஒரு காலத்துல நாம மேல ஏறுவோம், கீழே இறங்கி இருப்போம், எல்லாம் அழைச்சிட்டு இருப்போம். 40 வயசு 45 50 தாண்டிடுச்சா அவரும் சுதாரணமா இருந்துக்கணும், சுகர் வந்துடும், பிபி வந்துடும். அதுக்கப்புறம் அவரால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, உட்கார்ந்த வயது வரைக்கும் உட்கார்ந்தா இடுப்பு பிடிச்சிருக்கும், எந்திரிச்சா இடுப்பு பிடிச்சிருக்கும். அப்ப அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசியா நடக்க முடியாம 3 காலு அசா வைக்கணும், அப்புறம் 4 காலு பா வைக்கணும், அதுக்கப்புறம் 4 பேர் கச்சல தூக்கிட்டு போகணும். இதுதான் ஒரு மனுஷனுடைய நிலை. அப்ப நண்டுக்கும் இடையிலே அல்லாஹ் சொல்லும் போது ஒரு குப்பத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த குப்பத்து தான் வாலிப பருவம், குப்பத்து தான் வாலிப பருவம். எதையும் சாதிக்க முடியும் என்ற மிக உன்னதமான ஒரு ஆற்றலை அல்லாஹ் ஜல்ல தஆலா இந்த வாலிப பருவத்திலே நமக்கு தருகிறார். பண்புகளே, அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எப்படி நாம கழிக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல தஆலா யார் வாலிப பருவத்தை சிறந்த முறையில் கழித்தார்களோ, யார் எந்த வாலிபர்கள் தன்னுடைய நேரங்களை தன்னுடைய காலங்களை இபாதத்திற்காக அல்லாஹ்விற்காக தீனுடைய உயர்வுக்காக பயன்படுத்தினார்களோ அவர்களை குர்ஆனில் புகழுகிறார். அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல அந்த கஹ்ஃப் வாசிகளை பற்றி சொல்லும் போது நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக், நாம் உண்மையான ஒரு சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறோம். இன்னும் பிதியத்துன், அவர்கள் சில வாலிபர்கள் ஆமனு பி ரப்பிஹிம், அவங்க கடினமான சூழ்நிலையில எல்லாரும் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையிலையும் ஹக்கின் பக்கம் வந்து அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். ஃபஸித்னாஹும் ஹுதா, அவர்களின் ஹிதாயத்தை நாம் அதிகப்படுத்தி கொடுத்தோம் என்று அந்த வாலிபர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அன்பர்களே, வாலிப பருவத்தை எப்படி கழிக்கிறார்களோ அதை வைத்துத்தான் ஒரு மனிதன் உயர்ந்தவன் என்ற அந்தஸ்தை பெறுபவனாக ஆகிறார். வாலிப பருவத்தை கல்வி கற்காமலும் வாலிப பருவத்தில் செல்வத்தை தேடாமலும் இவன் ஆகிவிடுகிறானோ, வாலிப பருவத்தில் தன் ஆரோக்கியத்தை அவன் இழந்து விடுகிறானோ, அவன் வயோதிகத்தில் சிரமப்படுபவனாக மாறிவிடுவான் என்பது நிதர்சனம். இப்படி இருக்க நீண்ட முன்னுரைகள்லாம் இல்லாம சுருக்கமா இப்ப வாலிபத்தை எவ்வாறு கழித்தால் சிறப்பாக ஆக்கலாம் என்பது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு வாலிபர்கள் அது நெகட்டிவானது, பாசிட்டிவானது. இப்ப நெகட்டிவா இன்னொரு பக்கம் பார்த்தா என்னன்னா, வாலிபர்கள் எப்படின்னா வீணா போவாங்க. இன்றைய வாலிபர்கள் நிறைய வீணா போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு கொடூரமான செயல்கள் ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு காலகட்டங்கள்ல வந்து ஏதாவது குற்றவியல் அப்படின்னு சொன்னா அந்த குற்றங்கள்ல சிறுவர்களின் வாலிபர்களின் பெயர்கள் முஸ்லிம்களின் பெயர் அதிகமா வராது. ஆனா இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா 16 வயசு 17 வயசு 18 வயசு பையன்கள்லாம் அதிகமான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களாய் நாம் அதிகமாக பேப்பர்களிலே பார்க்க முடிகிறது. எந்த தப்பெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்றாங்களோ அதை எல்லாம் செய்யக்கூடிய வாலிபர்களாய் இன்றைய வாலிப சமூகம் மாறி போயிருக்கிறது. அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம், இந்த அளவுக்கு கெட்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ச்சி செய்வதற்காக 5 நபர்கள் நம்மளே தயாராக இருக்கிறார். அந்த 5 பேரும் 5 கோணத்துல அதை வந்து ஆராய்ச்சி செய்ய போறாங்க. எதனால கெட்டு போனாங்க, கெட்டு போனதற்கான மிக நிறைய காரணம் இருக்கு. ஒரு மனுஷன் கெட்டு போறதுக்கு சின்ன சின்ன காரணம்லாம் தேவை, நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதுல இந்த காரணங்கள் தான் அவன் கெட்டு போறதுக்கு மிக உயர்ந்த காரணம்.
இது சீர்பற்று விட்டால் அந்த மனிதன் சிறந்தவனாக ஆகிவிடுவான், அந்த வாலிபன் சிறந்தவனாக ஆகிவிடுவான். அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவதற்காக 5 டாபிக்குகளை எடுத்துட்டு வந்து சொல்ல இருக்கிறார். நண்பர்களே, இது சொல்வதனுடைய நோக்கம் என்னென்றால், நாம் அது போன்ற அந்த வலைகளில் வீழ்ந்து விடாமல் நம்மை பாதுகாத்தால் வாலிபத்தை பயன்படுத்தியவர்களாக நாம் மாறுவோம். எனவே அதுல முதலாம் நபராக இன்றைய இளைஞர்கள் தடம் மாறி போவதற்கு பெரிதும் காரணம். முதல்ல ஒரு விஷயம், கருத்தரங்கம் அப்படிங்கிறது ஒரே டாபிக்குள்ள 4-5 பிரிச்சிருந்தாலும் ஒருவர் இன்னொருவரின் கருத்தை வெட்டி பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அவர் சொல்றதான் தப்புங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தன் கருத்தை எந்த அளவுக்கு ஆணித்தரமாய் வலியுறுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு சிறப்பாய் அதை நாம் கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். உங்களுக்கான நேர அவகாசம் என்பது 10 நிமிடங்கள். அதற்குள்ளாக தங்களுடைய நேரங்களை முடித்துக் கொள்ள வேண்டும். நேரங்கள் குறைவாக இருக்கிறது. எனவே அதிகபட்சம் ஒரு 12 நிமிடங்கள் வரைக்கும் தரப்படும். 10 நிமிஷத்துல முதல் அடிச்சுவோம். 12 நிமிஷத்துக்குள்ள அவங்களுடைய முடிவை கொண்டு வந்து விட வேண்டும். அதற்கு மேல் அவர்களின் கருத்துக்களை பேசக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் சிறந்த கருத்தாளருக்கான பரிசு உண்டு. சிறந்த கருத்தாளருக்கான பரிசு இன்ஷா அல்லாஹ் மன்றத்தின் சார்பாக வழங்கப்படும். எனவே அன்பான பேச்சாளர்கள் தயவு செய்து அந்த கருத்துக்களை, நாம் நிறைய பேசுறது பெருசு அல்ல, நிறைய பேசலாம், எவ்வளவு வேணாலும் பேசலாம். ஆனா நிறைய கருத்துக்களை சுருக்கிய நேரத்தில் எப்படி பேசுவது, அதுதான் பேச்சாற்றலில் மிக உயர்ந்த விஷயம். அதனால அது மாதிரி தங்களுடைய கருத்துக்களை வற்புறுத்தமாய் மிக அழகான முறையில் பேசும்படி அன்போடு அழைக்கிறோம். முதலில் இன்றைய இளைஞர்களின் தரம் மாறி போவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெற்றோர்களின் செல்லத்தால் தான் இன்றைய வாலிபர்கள் கெட்டு போகிறார்கள் என்ற அடிப்படையில் ஆடுதுறை முகமது சல்மான் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பர்களே, இக்கருத்தரங்கத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, பெற்றோர்கள் இன்றைய இளைஞர்கள் தடமாறி போவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெற்றோர்களின் செல்லத்தால். இது என்னவோ ஒரு வகையில உண்மைதான். ஏன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நடக்கக்கூடிய உலகில் பெரும்பாலும் நடக்கக்கூடிய தவறுகளில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் தான். ஏன்னா இந்த இளைஞர்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு கெட்டு போய் கிடக்குறாங்க அப்படின்னா, அவர்கள் இந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒண்ணு அவங்க வளர்த்த பெற்றோர்கள், இன்னொன்னு அவர்கள் சேர்ந்த நண்பர்கள். இப்ப அவர்கள் பெற்றோர்கள் இளைஞர்களை ஒழுங்கா வளர்த்திருந்தாங்க, தன்னுடைய பிள்ளைகளை என்ன செல்லம் கொடுக்காம கண்டிச்சு ஒரு முறையாக நேர்வழியின் பக்கம் நடத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஜினால ஈடுபடுறாங்க, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுறாங்க. அதே மாதிரி இளைஞர்கள் என்று சொன்னா பெண் பிள்ளைகளையும் சேர்த்துப்போம். ஏன்னா அவங்க இன்னைக்கு பாக்குறோம், அவங்களும் சரி உடைகள்ல மோசடியாக இருக்கிறாங்க. இது மாதிரி பல தவறுகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று இளைஞர்கள். அதற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்பவர்கள். காரணம் என்ன? இன்னைக்கு பெற்றோர்கள் செல்லம் கொடுப்பது, அவர்கள் மீது நாங்க அன்பு காட்டுறோம் அப்படிங்கிற பேர்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் அன்பு காட்டுறாங்க? நாளைக்கு இந்த பிள்ளை நம்மளுக்கு நாளைக்கு கடைசி காலத்துல நம்ம பார்த்துப்போம், நம்ம இந்த பிள்ளையை நம்ம கண்டிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நம்மளை எதிரியாயிடும், நம்மளுக்கு விட்டுட்டு போயிடுவானே அப்படிங்கிற ஒரு பயத்துல சின்ன வயசுல இருந்தே செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் அன்பர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எந்த பிள்ளையை அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் செல்லம் காட்டி அவர்கள் மீது அன்பு காட்டி
நாம கண்டிக்காம வளர்க்கிறோமோ அந்த பிள்ளை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இம்மையிலும் மறுமையிலும் எதிரியாக நமக்கு வந்து நிற்கும். எந்த பிள்ளையை அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் நான் கண்டித்து அடித்து நேர்வழியின் பக்கம் நல்ல நற்காரியங்களின் பக்கம் நாம சேர்க்கிறோமோ அந்த புள்ளதான் நாளைக்கு இம்மையிலும் மறுமையிலும் வந்து நமக்கு துணையா நிற்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு உஸ்தாத் கூட சொல்லி காமிச்சாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பெற்றோர் போய் நம்ம போய் ஒரு பெற்றோர்கள்லாம் இப்ப வரப்ப அட்மிஷன் போறப்ப வந்து கேட்பாங்க, சொல்லுவாங்க இந்த மாதிரி என் புள்ள என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான், தொழுவு சொன்னா தொழுவ மாட்டான், அமல் செய்ய சொன்னா அமல் செய்ய மாட்டான் அப்படின்னு. அப்ப உஸ்தாத் சொன்னாங்கன்னா எப்படி செய்வான் என்ன? அதான் ஒரு பழமொழி அழகா சொல்லுவாங்க, 5 விளையாடுது 50 விளையாது. நீ சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளையை தொழுவதற்கோ நற்காரியங்கள் பக்கம் அமல்களுக்கோ நம்ம நீ கொண்டு போய் ஆர்வத்தை மூட்டி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த புள்ள ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்கோம், போய் அதுவே ஆட்டோமேட்டிக்கா தொழுவ ஆரம்பிச்சிருக்கும், நற்காரியங்கள் பக்கம் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கும். நீ அம்மா என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசுல ஒரு புள்ள போய் தூங்கிட்டு இருந்துச்சு, ஏன்னா தொழுவாம தூங்கிட்டு இருந்துச்சு, அப்ப அதை போய் அத்தா எழுத போறாரு, அதுவே அதிசயம். அப்ப போய் அத்தா எழுத போறாரு அப்படின்னா அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுவோம், வேணாங்க நைட்டு ஃபுல்லா படிச்சிருக்கிறான் பையன், நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிச்சிருக்கிறான், கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம் விடுங்க, இப்பதான் காலையில எழுந்து போக முடியும். அப்ப அந்த அம்மா அப்படி படுக்க வச்சிருது. பஜருக்கு எழுப்பி விட போறாரு அத்தா, அப்பயும் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, காலையில ஸ்கூல் இருக்குங்க, உள்ள போய் ஸ்கூல்ல போய் தூங்கிடுவான், இப்ப போய் எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை எழுதுவேன். அப்ப ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த புள்ள தனக்கு வினையா மாறினது இருப்பாரு, கொண்டு வந்து மதரசால சேர்க்கிறது. கொண்டு வந்து மதரசால சேர்க்கிறப்ப சொல்லி என் புள்ள என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என் புள்ள நல்ல காரியங்கள் பக்கம் ஈடுபட மாட்டான் அப்படின்னு குட்டி சோற ஆன பிற்பாடு போய் இந்த மாதிரி சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்ப சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு பழக்கத்தை பழக்கிறோம், என்ன பழக்கத்தை பழகிறோமோ அந்த பழக்கம் தான் நம்மளுடைய மௌத்து வரையும் இருக்கும். என்ன பெருமானார் சும்மாவை சொன்னாங்க, என்ன சின்ன வயசுல 7 வயசு உங்க பிள்ளைக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளையை தொழுவதற்கு ஏவுங்கள், அல்லது 10 வயசு ஆயிடுச்சு அதே 10 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அடிச்சு தொழுவைங்கன்னு பெருமானார் சொன்னாங்க. இந்த இடத்துல நம்ம ஒண்ணு கவனிக்கணும், இந்த இடத்துல ஏன் பெருமானார் தொழுகைய சொன்னாங்க? என்ன ஏன் நற்காரியங்களின் பக்கம் ஏவுங்க 7 வயசு ஆச்சுன்னா? அப்படி அந்த பையன் 7 வயசு ஆகி நற்காரியங்கள் செய்யல, 10 வயசுல நற்காரியங்களை அடிச்சு செய்ய வைங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் பெருமானார் இந்த இடத்துல தொழுகைய சொன்னாங்க? ஏனாங்க ஒவ்வொரு அமல்களுக்கும் நற்காரியங்களுக்கும் மூல காரணம் தொழுகை. இந்த தொழுகை ஒரு மனிதன்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அது அந்த அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மானப்பேடான செயல்களை விட்டு அந்த தொழுகை பாதுகாத்து விடுது. இது நான் சொல்லலங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். திட்டமாக சலாத் தொழுகை என்பது மானக்கேடான விஷயத்தை விட்டு வெறுக்கத்தக்க விஷயத்தை விட்டும் தடுக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப தொழுகையை இன்னைக்கு பெரும்பாலுமா செல்லம் கொடுக்கிற விஷயத்திலையும் அன்பு கொடுக்கிற விஷயத்திலையும் பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தொழுவதின் பக்கம் ஏவாததுதான். அந்த தொழுகை இல்ல, அந்த தொழுகையை கற்றுக் கொடுத்திருந்தாங்க சின்ன வயசுலயே அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பையன் மற்ற காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்க மாட்டான், மற்ற கெட்ட செயல்கள்ல ஈடுபட்டு இருக்க மாட்டான். தொழுகையின் பக்கம் ஆர்வம் வந்திருக்கும், நற்காரியங்களின் பக்கம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருக்கும், ஆர்வம் வந்திருக்கும், நல்லவர்கள் கூட சேரக்கூடிய பாக்கியமும் கிடைச்சிருக்கும் இல்லையா? அல்லாஹ் தஆலா ஏன் இன்னைக்கு ஏவ மாட்டாங்க? முதல்ல நம்மளே அப்படி இல்லல்ல. என்ன பெற்றோர்களே இன்னைக்கு தொழுவது கிடையாது, அப்புறம் எப்படி நான் என் புள்ளைய சொல்றது அப்படின்னு விடுறதுதான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறி காட்டுகிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, என்ன வஸ்தபிர் அலைஹா, உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்க தொழுகையை கொண்டு ஏவுங்க, அதுல நீங்களும் நிலையா இருங்க, நீங்களும் தரிபாரா இருங்க. ஏன்? அப்ப நீ தரிபாரா இருந்தா உன் பிள்ளைங்களும் என்ன செய்யும், நீ எப்படி வளரணுமோ அன்னைக்கு அப்படிதான் உங்க பிள்ளைங்களும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா ஏவ சொல்லியிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு பெரிதும் செல்லம் என்ற பேர்ல காட்டுற ஒரு விஷயம் அந்த தொழுகையில நல்காரியங்கள் பக்கம், அந்த தொழுகையின் பக்கம் பெற்றோர்கள் ஏவாதுதான். இன்னொரு விஷயம் என்ன, இன்றைய காலத்துல உலக கல்விக்கு கொடுக்கிற அந்த செல்லம் இருக்குல்ல, அந்த அன்பை இன்னைக்கு நம்ம எப்படி மார்க்க கல்வியில தான் காட்டுறாங்க.
எப்படி உதாரணமா ஒரு பையன் வந்து காலையில வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான்னா அப்பா என்ன செய்யறாரு, அடிச்சு ஸ்கூலுக்கு துரத்தி விடுறாரு. பேக்க மாட்டி டாயர் போட்டாரா இல்லையான்னு எதுவுமே தெரியாது. அப்படி போட்டு கொண்டு போய் ஸ்கூல்ல போய் விட்டுட்டு ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு வராரு, இது இல்லைங்க இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு அப்படின்னு. அதுவே அதே புள்ள மக்தபுக்கு காலையில போல அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இது கொஞ்சம் சரி மக்தப் தானே காலையில ஸ்கூலுக்கு போகணும், அது 50,000 கட்டியிருக்காரு, 5 ரூபா கூட. அப்ப ஸ்கூலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இன்னைக்கு மார்க்க கல்விக்கு இல்ல. என்ன என்னைக்கு மார்க்க கல்வி அப்ப ஸ்கூலுக்கு போறாங்க, அந்த போய் எதுக்காக போய் பெற்றோர்கள் அங்க படிக்க வைக்கிறாங்க, ஸ்கூல்ல அவ்வளவு காசுக்கு செலவு பண்ணி கூட. ஏன்னா நாளைக்கு இந்த ஸ்கூல்ல படிச்சு என் பையன் பெரிய ஆள் ஆகி நல்ல ஐடி ஐஐடி இந்த மாதிரி பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிச்சு நாளைக்கு பிற்காலத்தில் நாங்க எங்களுடைய கடைசி காலத்துல காப்பாற்றுவான்னு நினைச்சு போறாங்க. ஏன்னா அப்படியே அன்பு காட்டி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா உண்மை என்ன, நிதர்சன உண்மை என்ன, நீங்க பார்த்தாலே கவனிச்சாலே தெரியும். ஏன்னா எந்த பிள்ளைகளாம் பெற்றோர்கள் வந்து படிக்க வச்சு நல்ல ஒரு பெரிய ஆளாக்கி காலம் முழுக்க படிக்கிற காலம்லாம் லட்ச லட்சமா பணம் கொட்டி எந்த பெற்றோர் செய்யறாங்களோ அந்த பெற்றோர் அந்த பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிற்பாடு அநாத ஆசிரமத்துல இல்ல ஒரு ரிச்சி ஓரத்துல இந்த மாதிரி கொண்டு போய் விட்டுட்டு போறானே தவிர எவனும் போய் சாந்தார தன்னுடைய பெற்றோர் இவங்கதானே என் காசு செலவழிச்சு செஞ்சாங்க, இதுவே என்னது காலம் முழுக்க எங்களுக்கு லட்ச லட்சமா பணம் கட்டி படிக்க வச்சானே அப்படின்னு எந்த பிள்ளையும் நீங்க பார்த்திருக்க முடியாது. அந்த மாதிரி என்ன பெற்றோர்களை கடைசி காலத்துல கைவிட்டவன் தான் அதிகம். அதுவே மார்க்க கல்வி இருக்கிற ஒருத்தன் என்ன காசே இல்லாட்டி கூட தானே கூழ் குடிச்சுட்டு உட்காந்துருப்பான். ஏன்னா அந்த நேரத்துல என்ன மார்க்க கல்வி கற்ற ஒருவன் தானே கூழ் குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலும் கூட அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய பெற்றோரின் கடைசி காலம் வரை வைத்து பார்க்கிறான். அப்ப மார்க்க கல்வியின் பக்கம் செல்லத்தை காட்டுறதுனால அவர்கள் என்ன செய்கிறார்கள், தடம் மாறி போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இது போன்ற ஆடைகளுடைய விஷயமா இருக்கட்டும், பணம் கொடுத்து பணம் கொடுத்து என்ன அதை வந்து பணம் கொடுத்தா நாளைக்கு நம்ம பையன் நம்ம மேல சந்தோஷப்படுவான், அத்தா பணம் கொடுத்தாரு இது பண்ணாரு அப்படின்னு நினைச்சு கொடுக்குறாங்க. ஆனா உண்மையில அந்த பணம் கொடுப்பதன் மூலமா அந்த பையன் என்ன செய்யறான், ஒரு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகலாம். என்ன பெண்களை கொண்டு போய் ஹாஸ்டல்லயோ காலேஜ்லயோ சேர்ப்பதன் மூலமாக ஆடையுடைய சுத்தம் என்பது இன்று பெண்களிடத்தில் நிதர்சனமான உண்மை என்றால் என்னவென்றால் நிதர்சனமான உண்மை, அந்த இளைஞரான அந்த பெண்மணிக்கு இன்று உடை சுத்தம் என்பது கிடையவே கிடையாது நண்பர்கள். இது எல்லாம் காரணம் பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அன்பு என்ற பெயரில் வழிகேடுதான் நண்பர்கள். ஆக என்னுடைய தலைப்பு, பெற்றோர்கள் கொடுக்கும் செல்லத்தின் காரணமாக தான் இளைஞர்கள் தடம் மாறி போகிறார்கள் என்று சொல்லி என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடமே தன் தாயின் வீடு தானே, பெற்றோர்களின் இடம் தானே. அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் எப்போ வழி தவறுகிறார்களோ அவர்கள் பிற்காலத்திலே வழி தவறியவர்களாய் போவதற்கு மிக அற்புதமான ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. உண்மை அது. இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து எப்படி பிள்ளைங்களை வளர்த்திடுறாங்கன்னா, வெறும் படிக்கணும் சம்பாதிக்கணும் என்ற ட்ராக்கை மட்டும் காட்டுகிறார்கள். பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை கூட காட்டுவதில்லை. ஒரு யூகேல நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்ல கேட்டேன். ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு அண்ணன் தம்பி, வயசான அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. வயசான தகப்பனார் வீட்டில் இருக்கிறாரு, உடம்பு முடியாமல் இருக்கிறாரு. அண்ணன் வந்து வெளியூருக்கு எங்கேயோ போயிட்டு வந்துட்டார். ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்தா ரூம்ல அவ காணல. உடனே தம்பிகிட்ட கேட்டுருக்கிறாரு, அத்தா எங்க அப்படின்னு. செட்டுன்ட்டான். அத்தா மூட்டாயிட்டேன், என்னடாப்பா சொல்லவே இல்லைன்ட்ட. என்ன சொல்லி தானே செய்ய போற, நீ மட்டும் என்ன செய்ய போற?
சார் மூத்தாயிட்டாரு. சரி, நான் உடனே கூகுள் எடுத்தேன். வாட் டு ஐ டூ வித் திஸ் பாடி, இந்த பாடியை என்ன செய்யணும் அப்படியே அர்த்தம். அதான் கரெக்டாக இங்கிலீஷு அப்படிதான் சொன்னாங்க. எனவே வாட் டு ஐ டூ திஸ் பாடி, இந்த பாடியை நான் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டேன். ஒரு 10 ஆப்ஷன் கொடுத்துச்சு. 10 ஆப்ஷன் கொடுத்துச்சு. அதில் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு அது சொல்லிச்சு, உங்கள் பக்கத்துலேயே இன்ன அமைப்பு இருக்கிறாங்க, ஃபோன் அடிச்சிங்கன்னா அவங்களே வந்து எடுத்துகிட்டு போய் அடக்கிடுவாங்க, நீங்கள் மணி ஒன்லி சென்டு இருந்துச்சுன்னா கூட அது இல்லாட்டி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே ஃபோன் அடித்தேன், வந்து எடுத்துக்கிட்டேன். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஜனாதா கூட போல. கடைசியாக அவர் போய் விசாரிச்சா அந்த பாடி எரிக்கப்பட்டு இருக்கிறது என்ற செய்தி, இது உண்மையா நிகழ்ந்த செய்தின்னு அதை அடுத்து பயான் செய்யறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன். அப்ப அந்த பெற்றோர்கள் ஒரு நாள் கூட அந்த பையனை கபரஸ்தானுக்கு கூட்டும் போல இப்படிதான் இஸ்லாமிய ஜனாதாவை அடக்கணும்னு காட்டல, அவனுடைய சம்பந்தத்தை முழுதாய் கூகுளோடு காட்டினார். கூகுள் காட்டிய வழியில் இவர் எரிக்கப்பட்டார். இதுதான் இன்று நிதர்சனம். எனவே அன்பர்களே, மிக அற்புதமான கருத்துரை வழங்கினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது முதல் கோணல், முற்றிலும் கோணல் என்ற அடிப்படையில பெற்றோர்கள் தான் வாலிபர்களுடைய அந்த சீர்கேட்டிற்கு மிகவும் காரணம் என்ற அமைப்பிலே சொன்னார்கள். அடுத்து நமக்கு வருகிறார்கள் முகமது சலீம் அவர்கள். இல்லை, அதை விட பெரிய காரணம் இன்னைக்கு இரையச்சம் இன்மை, தக்வா இல்லாம போனதுதான் காரணம் அப்படின்னு வாலிபர்களின் சீர்திருத்தத்துக்கு தக்வா ரொம்ப தேவை அப்படிங்கிற கருத்தை நமக்கு வலியுறுத்தி வருகிறார்கள். பாருங்கள், உங்கள் கருத்தை சுருக்கமாகவும் அற்புதமாகவும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஸதகல்லாஹுல் அலீம். وقال رسول الله صلى الله عليه وسلم اتقوا الله حيثما كنت او كما قال عليه الصلاه والسلام. நாம் சிந்தித்து பார்ப்பது, இன்றைய இளைஞர்கள் தடமாறி போவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது இரையச்சம் அவங்கள்ட்ட இல்லை என்பதாக தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அதே நிலையில் தான் அவன் மரணிப்பான். இப்ப நீ உன்னுடைய வாழ்க்கைய அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம, அல்லாஹ்வுடைய காதல் இல்லாம, அல்லாஹ்வுடைய ஏக்கம் இல்லாம உன்னுடைய வாலிபத்தை நீ கழித்தனா, நீ மௌத்தாகும் பொழுதும் அது கை சேதமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வுக்கு தக்வா செய்யுங்கள், ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அவனுக்கு எப்படி தக்வா செய்ய வேண்டுமோ அதே போன்று தக்வா செய்யுங்கள், நீங்கள் முஸ்லிமாகவே தவிர மரணிக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். எப்படி தக்வா செய்வது? தக்வா என்பது இரையச்சம், அல்லாஹ்வின் மீது பயம் வர வேண்டும். ஆனா இன்றைய காலத்துல இளைஞர்களுக்கு பயம் இருக்கிறதா என்று கேட்டால் அரிதும் கிடையாது, சுத்தமா கிடையாது. அல்லாஹ்வின் பயம் இருக்குதா? அல்லாஹ் கயாமத்துல பார்த்துப்பான், அது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. அதுவும் ஒரு சில பேருக்கு பயம் என்பதே கிடையாது. கேட்டா நாங்க பிள்ளைங்க அப்படின்றாங்க. முஸ்லிம்கள்லயே உதாரணமாக 4-5 பேர் பிள்ளைங்கோ அவர்களுக்கு முஸ்லிமாக இருக்கிறார், வெளி தோற்றம் என்பது காபிராக இருக்கிறது. ஆனா பெயர் சல்மான், சுல்தான் என்பதாக பெயர் வைத்திருக்கிறார்கள். அவருக்கு அல்லாஹ்வுக்கு பெயர் மட்டும் சுல்தானாக இருக்கிறது, செயல் சைத்தானாக இருக்கிறது. 5 நேரம் தொழுகிறார்களா பார்த்தால் கிடையாது. சரி, தொழுகிறதால் நோன்பா வைப்பாங்களே அப்படின்னு பார்த்தா ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிறது இல்லை. ஒரு சில பேரு அல்லாஹ் ஃபضل இல்ல மாஷா இல்ல 5 வக்துக்கும் போறாங்க. ஒரு சில பேர் ஜும்மா டு ஜும்மா போறாங்க. ஒரு சில பேர் மாசத்துக்கு ஒரு வாட்டி பள்ளியா சொல்ல போறாங்க. ஒரு சில பேர் ஈது டு ஈது 2 ஈதுக்கு மட்டும் போறது. அதுவும் ஒரு சில இளைஞர்கள்
பாத்ரூமுக்காக 7 மணிக்கு பள்ளிவாசல் வர்றது. ஆனா இது அல்லாஹ்வுக்கு தக்வா செய்வதா என்பது பார்த்தா கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்த, நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்த நிலையிலே இரு. கூட்டமாக உட்கார்ந்துட்டு இருக்க, அப்ப மட்டும் அல்லாஹ் பாக்குறான், எதுவும் தப்பு செய்யக்கூடாது என்பதாக உஸ்தாத் முன்னாடி உட்காந்து தப்பு செய்யக்கூடாது, இதெல்லாம் ஞாபகம் பொழுது நீ தனியாக ஒரு அறையில இருக்கிற, தனியாக எங்காச்சும் நடந்து போற, அப்ப அல்லாஹ் பத்தி நினைக்கிறாயா என்று பார்த்தால் அறவே கிடையாது. மாபெரும் வலிமார்கள் எல்லாம், பெரும் வலிமார்கள் எல்லாம் ஜொலிக்கிறது தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு தக்வா செய்யக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா இன்னொரு கூறுகிறான், அல்லதீன ஆமனு வ கானு யத்தகுன், வலிமார்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் அவர்கள் கானு யத்தகுன், அவங்க எப்பொழுதுமே எங்க இருந்தாலும் அல்லாஹ் தக்வா செய்து கொண்டேதான் இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான். இன்னைக்கு அபுலஸ் பார்த்து சொல்லி காமிச்சாங்க. உதாரணமாக ஃபைதி சர்க்கார் அவங்க இடத்துல துனியாவுடைய பேச்சை பேசுவதற்காக யாராச்சும் வந்தாங்கன்னா 2 தஸ்பீஹ் வச்சிருப்பாங்களாம். ஒன்னு கையில அவங்க ஃபைதி சர்க்கார் ஓதிட்டு இருப்பாங்க, இன்னொன்னு தலகாணி பக்கத்துல இருக்கும். ஒருத்தவங்க சொந்தக்காரங்களே யாராச்சும் ஒருத்தவங்க துனியாவுடைய பேச்சை பேசுவதற்காக உட்கார்ந்தாங்கன்னா கையில இருந்தாங்க, எனக்கு நீ ஒரு 500 சலவாத் இருக்கு, அந்த 500 சலவாத் ஓதி முடிச்சு நம்ம பேசலாம் என்பதாக தஸ்பீஹ் கையில கொடுத்துருவாங்க. அவங்க சதா நேரமும் அல்லாஹ் ஞாபகம் செய்து கொண்டேதான் இருந்தாங்க, எப்பொழுதும் அல்லாஹ்வை மறந்த நிலையில் இல்லவே இல்லை. யாரு? ஃபைதி சர்க்கார். அதே போன்று நம்ம மதுஹப் இமாம் யாரு? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஜவுளி கடை வச்சிருந்தாங்க. ஜவுளி கடை வச்சிருக்கும் பொழுது அதுல டேமேஜான பொருள் இருக்கும், நல்ல துணியும் இருக்கும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வியாபாரம் செய்யும் போது டேமேஜான பொருள் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இவ்வளவு கிழிஞ்சு இருக்கு, இந்த ஓட்டை இருக்கு என்பதாக சொல்லி அந்த துணியை விற்பாங்க. ஒரு நாள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தொழுகைக்கு போயிட்டாங்க. போன பிறகு கடையில் இருந்த வேலைக்காரர் என்ன பண்றாரு, ஒருத்தர் கடை கிழிச்சா மரத்தர் உள்ள வராரு, அவர் மண்டையில மசாலா அரைச்சி இருந்த டேமேஜான மொத்த துணியத்தை கொடுத்து காசு இது கிளியில நல்லா துணி சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கடைக்கு வராங்க, வந்து பார்க்கறாங்க, இன்னும் இங்க இந்த டேமேஜான துணியெல்லாம் இல்லையே என்று கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அந்த கடையில வேலை செஞ்சிருக்கோம் சொல்றாங்க, ஒரு இல்சாய் மாரத்தர் வந்தாரு, அவர்கிட்ட மண்டையில மசாலா அரைச்சி அவருக்கு இந்த எல்லா துணியத்தையும் கொடுத்து விட்டுட்டேன் என்பதாக சொன்னார். அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, இது டேமேஜான துணி என்று சொல்லி விற்றாயா என்று கேட்கும் பொழுது அவங்க இல்ல அதெல்லாம் சொல்லல, அதெல்லாம் சொன்னா அவங்க எப்படி வாங்கிட்டு போவாங்க என்பதாக சொன்னாங்க. இதை கேட்ட அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிகவும் அல்லாஹ்வுக்கு பயந்த நிலையில தன் கையில் இருந்த அனைத்து காசுகளையும் எடுத்து சதகா செய்து விட்டார்கள். ஆனால் இன்றைய வாலிபர்கள், இன்றைய இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, எவனாச்சும் இல்சாய் வந்துட மாட்டானா, அவன் தலையில மொத்த பில்லையே கட்டி முடிச்சிடலாம். ஏதாச்சும் ஒரு இளைஞர் வந்துட மாட்டானா, மொத்த மண்டையில மசாலா அரைச்சி இருக்கிற எல்லா துணி எது அவன் விற்கணும்னு நினைக்கிறானோ எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவான். ஆனா இது அல்ல இரையச்சம். இரையச்சம் என்பது நீ வியாபாரம் செய்யும் பொழுது அந்த பொருள்ல என்னென்ன டேமேஜ் இருக்கு. இப்போ உதாரணமா நீ ஒரு போனை விற்கிறேன்னு சொன்னா, அந்த போன்ல உன்னுடைய போன் தான் நீ கொடுக்குற, போனை கொடுக்கும் பொழுது அந்த போன்ல என்னென்ன குறை இருக்கிறதோ அது உனக்கு தெரியும். அது அல்லாஹ்வுக்கு பயந்து அடுத்து அவனுக்கு கொடுக்கணும். இதுல பேட்டரி இஷ்யூ இருக்கு, டிஸ்பிளே ப்ராப்ளம் இருக்கு, இதுல கேமரா குவாலிட்டி கம்மியா இருக்கு என்பதாக நீ சொல்லி வைக்கணும். அவன்கிட்ட கொடுக்கும் பொழுது சரி இல்சா தான் வந்துட்டு அவனுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி இதுல எல்லாமே சூப்பரா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி வித்துறது. இது அல்ல இரையச்சம். அல்லாஹ்வுக்கு அதிகமாக பயந்த நிலையில் அல்லாஹ்வுக்கு தக்வா செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஸஹாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை காண்பதற்காக கடை வீதியின் பக்கம் நடந்து போறாங்க. நடந்து போகும் பொழுது அங்க ஒரு பெண் குளிச்சு கொண்டிருந்ததை ஸஹாபா ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. தெரியாம பார்த்துட்டாங்க, வேணும்னு எல்லாம் பார்க்கல, தெரியாம பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க மனதுல ரொம்ப வருத்தப்படுறாங்க, அல்லாஹ்வுக்கு நான் மாறு செஞ்சுட்டேனோ, அல்லாஹ்வுக்கு நான் பாவம் செய்து விட்டேன் என்பதாக தன்னுடைய பாவத்தை செயலை நினைத்து மிகவும் மகிழ்ந்து மதீனாவுடைய எல்லையை தாண்டி போய் தங்குறாங்க. இந்த காலத்துல பார்ப்பதற்கே கேமரா வைக்கிறாங்க. ஸஹாபா ரலியல்லாஹு தஆலா மதீனாவை விட்டு தாண்டி வெளியே எங்க மண்டபத்துல போய் கையில கட்டணும் நின்றானா தலைக்கு மேல ஒரு கேமரா, சரி அந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் ஒரு கேமரா இல்லாத இடமே கிடையாது. ஜூம் பண்ணி பாத்துருவோம்னா என்று பயமா இருக்கு.
ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவங்க மதீனாவுடைய எல்லையை தாண்டி போயிட்டாங்க. 2-3 நாள் ஆச்சு, திரும்பி ரசூலுல்லாஹ் பார்க்க ஸஅலபா ரலியல்லாஹு வரவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சஹாபாக்கள்கிட்ட இந்த மாதிரி ஸஅலபா எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வாங்க, அவங்களை தேடி கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க சஹாபாக்களும் போறாங்க. 4-5 இடத்துல பாக்குறாங்க, எங்கேயும் இல்ல. சரி, மதீனாவுக்கு வெளியில அவர் பார்டரை தாண்டி வெளியில போய் பாக்குறாங்க. அங்க ஒரு ஆடு மேய்ப்பாளர் இருந்தார். அவர்கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி இந்த உருவத்துல ஒரு மனிதர் உங்களை பாத்தீங்களா எங்கேயாச்சும் கேட்கும் பொழுது இந்த ஆடு மேய்ப்பாளர் சொல்றாரு, மலையில இருந்து டெய்லி நைட் இறங்கி வருவாரு, பசிக்குதுன்னு கேட்பாரு, நாங்க பாட்டுல இருந்து பால் கறந்து கொடுப்பேன், குடிச்சிட்டு திரும்பி மலைக்கு போயிடுவாரு, நீங்க வேணா இங்கே காத்திருங்க, இப்ப அவர் வர நேரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்று சஹாபாக்கள் எல்லாம் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா மலையை விட்டு இறங்குறாங்க. இறங்கும்போது சஹாபாக்கள் சுட்டு போட்டு அவங்க மொத்தமா ரவுண்டு கட்டி பிடிச்சிடுறாங்க. ஸஅலபா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்னை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்துக்கு இறக்கிட்டானா என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, அப்படியெல்லாம் இல்ல, நீ 2-3 நாள் ஆச்சு, ஏன் நீங்க ரசூலுல்லாஹ் பார்க்க வரல, ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு வர சொன்னாங்க என்பதாக சொல்லி அவங்களை ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டு வராங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சுட்டு இருந்தாங்க. தொழு வச்சிட்ட பிறகு ரசூலுல்லாஹ் பக்கத்துல போயிட்டு உட்கார்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி நான் தெரியாமல் ஒரு பார்வை பெண் குளித்துக் கொண்டிருக்கும்போது பார்த்துட்டேன் யார் ரசூலுல்லாஹ், இதை நினைத்து நான் அதிகமாக வருந்துகிறேன் யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவானா என்று கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுடைய யார் ஒருவர் பாவத்தை பற்றி வருந்துகிறார்களோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை கேட்ட ஸஅலபா ரலியல்லாஹு கேட்ட உடனேயே அவருடைய தலை ரசூலுல்லாஹ்வின் மடியில் விழுந்து உயிரை விட்டார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்கள் பாவம் செய்கிறார்கள், சின்ன பாவமாக இருந்தாலும் வருந்துவதல்ல, பெரிய பாவம் செய்கிறான், ஜினா செய்கிறான், திருடுகிறான், புறம் பேசுகிறான், இதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லை அவங்களுக்கு. அசால்ட்டாக போய் சொல்றது, எது கேட்டாலும் நான் செய்யல, ஏதாச்சும் செஞ்சாப்பா நான் எடுக்கல, என்னப்பா பண்ண தெரியல என்பதாகத்தான் அவர்கள் எப்படியெல்லாம் மழுப்ப வேண்டுமோ அப்படியெல்லாம் மழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கற்று தரல, நீங்க உண்மையே பேசுங்க. அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு ஆடு மேய்ப்பாளர்கிட்ட போறாங்க. ஆடு மேய்ப்பாளர்கிட்ட போயிட்டு கேட்கறாங்க, இந்த மாதிரி இந்த ஆட்டுல இருந்து ஒரு ஆடு எனக்கு வித்துறேன் என்று கேட்கும் பொழுது அந்த ஆடு மேய்ப்பாளர் சொல்றாரு, இது என்னுடைய ஆடு இல்ல, என்னுடைய எஜமானுடைய ஆடு என்று அந்த மேய்ப்பாளர் சொல்றார். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இங்கதான் உன்னுடைய எஜமான் இல்ல, யாருக்கும் தெரியாம நான் காசு கொடுத்துறேன், ஒரு ஆட்டை கொடுத்துரு, அந்த காசு நீனே வச்சுக்கோ என்பதாக உமர் ரலியல்லாஹு சொல்ல ஆடு மேய்ப்பாளர் சொல்றாரு, உமரே, என்னுடைய எஜமான் தான் இங்க இல்ல, அதற்காக அல்லாஹ் இங்க பார்த்து கொண்டுதானே இருக்கிறான், அல்லாஹ் பார்க்காமலையா இருக்கான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இத்தகுல்லா ஹைசுமா குந்த, நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தக்வா செய். நீ தனியா இருக்க, உனக்கும் நானும் நீங்க மட்டும்தான் இருக்கிறோம், ஆனா அல்லாஹ் மூணாவது அல்லாஹ் இருக்கான்ல, அல்லாஹ்வுக்கு தக்வா செய்த நிலையில் அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாசுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தடம் மாறி போவதற்கு பெரிதும் காரணம் தக்வா இல்லாம போயிடுச்சு. ஏன்னா வயசானாதான் தக்வா வரும், ஆனா வாலிபத்திலே தக்வாவுக்கு தக்வா வந்துருச்சு அப்படின்னு மிக அழகாக கூறினார். அல்லாஹ் பார்க்கலாம் அப்படிங்கிற பயமே இல்லாததுனாலதான் இன்னைக்கு இஷ்டத்துக்கு தக்வா செய்யக்கூடியவர்களாக, ரொம்ப பாவம் செய்யக்கூடியவர்களாக மாறிப்போனார்கள் அப்படின்னு மிக அற்புதமான முறையில் சொன்னார்கள். அடுத்து ஒரு கருத்துரையாளர் வருகிறார். அவர் சொல்றாரு, தக்வா வர்றதுக்கு அசல் காரணமே நல்லோரின் தொடர்புலங்க வேணும், நல்லோரின் தொடர்பு இல்லாததுனால தானங்க இன்னைக்கு தக்வாவெல்லாம் போயிடுச்சு, இல்லாம போச்சு. அதனால அசல் காரணங்கிறது நல்லோரின் தொடர்பின்மை தான் காரணம். அதே மாதிரி நண்பர்களினுடைய சகவாசங்கள் தான் ஒரு மனிதனை கெடுத்திருக்குது அப்படின்னு அவருடைய பாணியில மிக அற்புதமான முறையில பேச வருகிறார்கள். வாருங்கள், முகமது தஹ்சீன் மேட்டுப்பாளையம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். وقال الله تعالى في القرآن العليم الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم المرء على دين خليله. அன்பர்களே,
இன்றைக்கு வாலிபர்கள் மிகவும் தடம் மாறி போவதற்கு காரணம், அதை பற்றி எனக்கு முன்னால் 2 நபர்கள் பெற்றோரின் செல்லத்தால், இன்னும் இரையச்சம் இல்லாததால் என்று சில கருத்து, அதுவும் உண்மைதான். ஆனால் இன்றைக்கு வாலிபர்கள் மிகவும் தடம் மாறி போவதற்கு காரணம் என்ன? நண்பர்களுடைய சுகபத் அதிகமாக இருப்பதால். என் நண்பனுக்காக நான் உயிரையே கொடுத்துருவேன். அதான் ஒரு பழமொழியில சொல்லி காமிப்பாங்க, நீங்க ஒருத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று நீ சொல், நீ யார் என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்று கூறி காண்பிப்பார்கள். அப்பொழுது இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியில, இன்றைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில ஒரு நண்பன் என்போம் அப்படி எனக்கு அவன் அம்மா அப்பாவோட எனக்கு அவன் தான் எனக்கு எல்லாமே செஞ்சான். அவன் அம்மா அப்பா எவ்வளவோ என்னமோ செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் அவனுக்கு கணக்கு தெரியாது. ஒரு ஸ்கூல்ல படிக்கும்போது, காலேஜ்ல படிக்கும்போது ஏதோ உதவி செஞ்சிருப்பான். அதை பார்த்து அவன் தான் என்னுடைய கடவுள், நண்பா உனக்காக வேண்டி நான் என் உயிரையே தருவேன் அப்படின்றான். அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அல் மரவு அலா தீனி ஹலீலிஹி, மனிதனாகிறவன் அவனுடைய நண்பனின் தீனிலே இருக்கிறான். இப்ப நண்பனுடைய தீன்ல இருக்கானா, அவன் எப்படி அவன் நண்பனோட ஃப்ரெண்ட் ஆனானா அவனுடைய மார்க்கத்தின் பக்கம் போயிடுறானா? அப்படி கிடையாது நண்பர்களே. இப்ப அதிகமா இந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் இந்த வீடியோஸ் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நம்ம எல்லா மதத்துடனும் சேர்ந்து வாழ்வோம், நாம நண்பர்கள் கூட சேரும். இப்போ ஒரு முஸ்லீம் நண்பர் இருக்கான் அப்படின்னோட அவன் கூட ஒரு காஃபி நண்பர் இருக்கும். இப்ப உடனே அவன் கூட அவன் கோயிலுக்கு போறது, கேட்டா என் நண்பன் தான் இல்ல, நம்ம எதுக்கு நம்மளுடைய மதத்தை வச்சு நம்ம ஏன் பிரிக்கிறோம்? ஆனா அவன் உள்ளத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கானா, என்னுடைய கடவுள் அல்ல, அவனுடைய கடவுள் இந்த மாதிரி சிலைகள் அப்படின்னு அவனுடைய கடவுள் ஒரு சிலை, அதுவும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு அவன் விளங்கிக்கிறான். இதற்கு காரணம் என்ன? அவன் நண்பன் தான். அவன் நண்பன் கூட இருக்கும் போது என்னோட இறைவன் வேற, எனக்கு அல்ல, அவனோட இறைவன் அந்த சிலை அப்படின்னு சொல்லி இது ஷிர்காயிடுச்சு. அவன் குஃப்ரின் பக்கம் போயிட்டான். இப்பதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல அடுத்து சொல்லி காண்கிறார், ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுஹாலிது, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நண்பனை நீங்கள் பார்ப்பீர்கள். அதான் நம்ம இன்னைக்கு நம்ம போன்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ரீல்ஸ் எடுத்துனா நாம கோயில்ல போய் அவன் போறது, இவன் தொழுக வந்துடுறது, கடைசியில் ஒரு முஸ்லீம் ஒரு குஃப்ரு செய்யக்கூடியவனா ஆகி விடுகிறான். அடுத்தபடியாக இப்ப இவ்வாறு அவன் நண்பர்களாக இருக்கிறானே, இப்ப நண்பராக இருப்பதின் விளைவுகள் என்ன? அல்லாஹ் தனது திருமறையில் கூறி காண்பிக்கிறான், அல் அஹில்லாஹு யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவும், நாளைக்கு மறுமை நாள்ல நண்பர்கள் சிலர்களுடன் அதுவும் எதிரிகளாக இருப்பார்கள். நண்பர்கள் எப்படி அவங்க எதிரிகளாக இருக்காங்க? இந்த துன்யாவுல அவங்க 25% அவங்க நண்பர்களாக இருந்தாங்கன்னா, நாளைக்கு மறுமை நாள்ல அவங்க 25% அவங்க எதிரிகளா இருப்பாங்க. காரணம் என்ன? அதை பத்தி சொல்லும் போது அடுத்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா கூறி காண்கிறான், சூரத்து முத்தஸில போனா, மா சலகக்கும் ஃபீ ஸகர், நரகவாசிகள் இருக்கும் பொழுது நரகத்துல இருக்கிறவங்கள முஸ்லீம்களை பாத்தீங்கன்னா இந்த நரகத்துல, இந்த சக்கர் என்ற நரகத்துல உங்களை புகுத்தியது எது அப்படின்னு கேட்கும் போது, நாங்கள் வீணானவர்களுடன் வீணான செயல்களில் மூழ்கியவர்களுடன் நாங்கள் மூழ்கி இருந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அப்பொழுது நாளை மறுமை நாள்ல அவங்க நரகத்துக்கு போனாங்கன்னா முதல்ல அவங்க யாருக்கு எதிரி? அவங்க நண்பர் தான் எதிரி. நீ ஒன்னாலதான் நான் எதிரி போனா, எவ்வளவோ நான் நல்ல காரியங்களுக்கு போகும்போது நீ தான் அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், அப்படியே பெருசா இவர் அப்படியே பெரிய கிழிச்சிருவார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன அப்படியே உசுப்பேத்தி விடுறது. அப்படியே உசுப்பேத்தி விட்டு அப்படியே பாடுற, அதுக்குள்ள இவன் நல்லவன் ஆயிட்டான், அப்படியே பெருசா ஒரு தக்குவாதாரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி கடைசியில் நரகத்துல கொண்டு போய் விட்டான். இப்ப அதற்கு காரணம் யாரு? நண்பர்கள் தான். அதே மாதிரி அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் திருமறையில கூறுகிறான், அம்மன் தவல்லா அன் திக்ரினா, நம்மளுடைய திக்கரை விட்டு யார் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார்களோ அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். ஏன்னா வலம் யுரிது இல்லல் ஹயாத துன்யா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு நண்பர் இருக்காங்க, அவங்க துன்யாவுல வாழ்றதை தவிர வேற எதுவும் அவங்க நாட மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா நம்ம வாழ்ந்துட்டு போயிருவோம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், ஆனா அப்ப போய் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நோக்கமே என்ன? இப்ப முக்கியமா நம்ம தலைப்பை கவனிக்க வேண்டியது, வாலிபர்கள் தடம் மாறி போவதற்கு காரணம் அப்படின்னா ஒழுங்கா படிக்காம அவன் வாழ்க்கையில் நல்லாதான் போயிட்டானா, அதுதான் அவன் தடம் மாறி போனான். அது காரணம் இல்லை. அந்த ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிப வயதில் அல்லாஹ் தஆலாவை அவன் அடைந்து கொண்டானா, இதுதான் ஒரு முஃமினுக்கு பெரிய ஒரு வெற்றி என்பவர்களே.
ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிப வயதுல அடையிறமா நம்ம ஈஸியா நம்ம அல்லாஹ்வுத்தாலா மற்ற வயதுல அடைய முடியாது. வாலிப வயதுல இப்ப நம்ம பாக்குறோம், ஒரு பள்ளிவாசல வாங்க சொல்றாங்கன்னா ஒரு வயதான ஒரு வயோதிகர் நடந்து போயிட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும், நான் என்னுடைய வாலிபத்துல நண்பர்கள், அப்ப அவர்கிட்ட கேட்ட அவர் நண்பரை கழுவி ஒரு ஊத்துவார். என் நண்பர்கள் என்னை தடமாறி போயிட்டாங்க, அதனால நான் எவ்வளவோ தொழுகை விட்டுனேன், இப்ப கடைசி நேரம் வரும்போதுதான் அவருக்கு அந்த இரையச்சம் வருது நண்பர்களே. அப்ப அவங்கள்ட்ட போய் கேட்பேன், கண்டிப்பா அவன் நண்பர்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க சொல்லியே தீர்வார்கள் நண்பர்களே. அடுத்தபடியாக ஏன் இவங்க இந்த மாதிரி நண்பர்களோட சேர்ந்திருக்காங்க? ஏன் காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நல்லது எதுன்னே தெரியல. அப்படியே நண்பர்களோட இருக்கும் பொழுது சரி இதான் நல்லது போல, அப்படியே மனம் போன போக்குல போயிடுறாங்க. அவங்களுக்கு நல்லது எதுன்னே தெரியல. அப்ப அதற்கு காரணம் என்ன? அவர்கள் நல்லோருடன் தொடர்பு இல்லாததின் காரணமாக. ஏன்னா அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் தக்வா செய்யுங்கள், வகூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களுடன் நீங்கள் ஆகியிருங்கள், அவங்க கூட நீங்க இருங்க. ஏன்னு சொன்னா இன்றைக்கு மனிதர்களுக்கு ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு மதமாக இருந்தாலும் அந்த மதத்துக்குள்ள நிறைய பிரிவினை வந்து விட்டது. நம்ம இப்படி செஞ்சா நல்லதா இருக்குமா, இப்படி செஞ்சா நல்லதா இருக்குமா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு கிடைக்காததின் காரணமாக மனிதர்கள் இன்றைக்கு வழிகட்டு கிடைக்கிறார் என்பவர்களே. முஸ்லிம்களே நான் கூறுகிறேன். அப்போ ஒரு சம்பவம் வருகிறது. தானவி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க இடத்துல ஒரு வாலிபர், அவங்களுடைய ஒரு இப்பதான் கொஞ்ச நாள் ஒரு முரீத், அவங்க தன்னுடைய ஷேஃப்ட்ட ஒரு நல்லடியார்ட்ட கேட்கறாங்க, நான் ஒரு பெண்ணை ரொம்ப அதிகமா காதலிச்சேன், அந்த பெண்ணும் என்ன காதலிச்சா, ஆனா இப்ப திடீர்னு பார்த்தா எனக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நாளைக்கு என் கல்யாணம் அப்படின்னு என்கிட்ட சொல்றா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஷேஃப்ட்ட சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் நாளைக்கு போய் அவளுடைய தலையை வெட்டி வீச போறேன், நாளைக்கு போய் எனக்கு அவ அநியாயம் செஞ்சதுக்கா அவளுடைய தலையை வெட்டி வீச போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஷேஃப் பொறுமையா உட்கார சொன்னாங்க, உனக்கு தக்தீர் மேல ஒரு நம்பிக்கை இருக்காமா? தக்தீர் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கு சார். அப்போ அல்லாஹ் தஆலா உன் தக்தீர்ல உனக்காக வேண்டி எந்த ஒரு பெண்ணை உனக்கு அல்லாஹ் தஆலா உன்னுடைய விலாயலம்பிலிருந்து படைத்திருக்கிறானோ அந்த பெண் கண்டிப்பா உன்னின் பக்கம் சேர்ந்தே தீரும். ஆனா இப்போ நீ அந்த ஒரு பெண்ணு இன்னொரு ஒரு ஆணுக்கு மனைவியாக போறா, அப்போ அந்த பெண் என்பால் அவனுக்காக வேண்டி படைக்கப்பட்டவள். அந்த ஒரு பெண்ணுக்கா நீ போய் ஆசைப்படுறப்பா, இது தப்பு இல்லையா? நீ போய் நாளைக்கு என்ன செய்யறேன்னா, போய் அந்த பெண்ணுடைய நாளைக்கு கல்யாணம் பண்ண கணவன்கிட்ட போய் அவருடைய காலை கதம்போ செய்து, தெரியாம உங்களுக்கு மனைவியாக ஆக போக நான் பழகிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளுப்பா அப்படின்னு சொன்னான். இப்போ அந்த வாலிபர் அந்த நல்லோர் இடத்துல தொடர்பு வைக்காம இருந்தார்னா அவர் கொலையாளியாக ஆகியிருப்பார். போய் நான் இந்த மாதிரி செய்ய போறேன் அப்படின்னு நல்ல இடத்துல சொல்லாம இருந்தார்னா, அவருடைய தொடர்பு இல்லாமல் போயிருந்தால் அவர் கொலையாளியாக பல பாவங்களுக்கு ஈடுபட்டவராக ஆகியிருப்பார். அதே போன்று நண்பர்களாக இருக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லவே நண்பரே. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு எப்படி இருக்க வேண்டும்? நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் தஆலா ஹதீஸ்ல வருகிறது, முஸ்லிம் ஷரீஃப்ல பெருமானார் கூறுறாங்க, அல்லாஹ் தஆலா கூறுவானாமா, ஐனல் முத்தஹாபூனல் பி ஜலாலி, எனக்காக வேண்டி இரண்டு நபர்கள் பிரியப்பட்டு இருப்பாங்களே அவங்க எங்க? அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கூலி தெரியுமா? அவர்களை அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு இல்லாம அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்குள்ள கூட்டு போயிடுவான். எனக்காக வேண்டி என்னன்னா, ஒரு இரண்டு நபர்கள் நண்பர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய சேர்ந்ததின் நோக்கமே அல்லாஹ் தஆலாவை அடைவதற்கும் அல்லாஹ்வின் பக்கம் இபாதத் செய்வதற்கும். வாப்பா இஷா தொழுவ போலாம், நான் இன்னைக்கு இவ்வளவு திக்கு செஞ்சு நீ இவ்வளவு திக்கு செஞ்சியா, வா நான் இஷா தொழுவ போறேன், இஷா தொழுதியா, நான் தொழுதுட்டேன் நீ தொழுதியா, நான் ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிட்டேன் எழுப்பி விட்டு, நண்பா நான் ஃபஜ்ருக்கு நீ எந்திரிச்சியா அப்படின்னு எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். கைவிட்டு கூட எண்ண முடியும், கைவிட்டு எண்ணிடலாம் இத்தனை நண்பர்கள் தான் இருக்காங்களான்னு கூட தெரியல. அப்ப நண்பர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? நாம நண்பர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டும் இல்லையே. நாம் ஒருவருக்கு நண்பராக இருந்தால் நாம் அவரை நல்ல விஷயங்களின் பக்கம் நாம் இழுத்து விட வேண்டும், அவருடைய தீய செயல்களின் பக்கம் நாம் போய்விடக்கூடாது என்பதை இதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். அதே போன்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃப் ஹதீஸ்ல ஒரு நல்ல நண்பனுக்கும் ஒரு தீய நண்பனுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லி காண்பிக்கிறான். இப்போ நாம ஒரு கஸ்தூரி கடைக்கு, ஒரு அக்தர் கடைக்கு நம்ம போறோம். இப்ப போனோம்னா ஒண்ணு அந்த அக்தரை நாம பெற்றுக்கொள்வோம், இல்லைன்னா அவரு நமக்கு ஹதியாவோ ஒரு அக்தர் கொடுப்பாங்க. அப்படி நம்ம அது ரெண்டுமே இல்லையா, நம்ம அந்த கடையில இருந்து வெளியே வரும்போது அந்த அக்தரினுடைய போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அந்த அசராக நம்மள்ட்ட அடிக்கும்.
இப்ப இந்த மாதிரிதான் நம்ம ஒரு நல்ல ஒரு நண்பர்கிட்ட போனோம்னா நம்மளுடைய நல்ல குணங்கள் அவனுக்கு கொடுத்தாலும் இல்ல அவன்கிட்ட நம்ம நல்ல குணத்தை எடுத்தா அப்படி செய்யலனா கூட ஒரு நல்ல விஷயம் நடந்துடும். அதே ஒரு தீய நண்பனை பத்தி சொல்லும் பொழுது ஒரு கல்லனின் உலை, அதாவது இரும்பு செய்யக்கூடிய ஒரு பட்டம் இருக்கும் தெரியுமா, அங்க போறாங்க, ஏதோ வாங்கலாம் போறாங்க, ஏதோ பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அவங்க பெற்றுக்கொள்ளப்படலை. இருந்தாலும் அவங்க வரும்பொழுது அதனுடைய அந்த தூசுகள் அவங்க உடம்புல படிஞ்சிடும். அப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கோம், நண்பர்கள் என்றால் நண்பனே நமக்கு வேணாம், நம்ம அப்படியே ஒரு நல்லடியாரோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வரல. நாம நண்பர்களோட இருக்கிறோம் என்றால் அந்த நட்பு என்பது அல்லாஹ் தஆலாவின் பக்கம் சேர்க்கக்கூடிய நட்பாக இருக்க வேண்டும். அதே அல்லாஹ் தஆலாவின் பக்கம் கஃப்லத், அல்லாஹ் தஆலாவை மறக்கக்கூடிய நட்பாக இருக்கக்கூடாது. அதை முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். அதே போல் சூஃபியாக்கள் கூட கூறி காண்பிப்பார்கள், நீ அல்லாஹ்வை அடைஞ்சுக்கப்பா, அப்படி அல்லாஹ்வை அடைஞ்சுக்க ஒன்னால முடியலையா, அல்லாஹ்வை யார் அடைஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கும். இப்ப அவங்க கூட போய் சேர்ந்துட்டா அவங்க நம்முடைய கல்வை மாத்திடுவாங்க. அவங்க நம்ம கல்வை மாத்திட்டாங்கன்னா நாம நம்மளுடைய நண்பர்களுடைய கல்வை மாத்திடும். அப்போ நண்பர்கள் தான் இன்றைக்கு வாலிபர்கள் சீர்கெட்டு நடப்பதற்கு காரணம். எனவே நண்பர்கள் வேண்டவே வேண்டாம் என்று கூற வேண்டும். நாம் அந்த நண்பர்களை சரியாக அந்த நோக்கத்தை, வாலிப நோக்கத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு நண்பர்களை ஒரு வழியாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஆகவே இன்றைக்கு வாலிபர்கள் மிகவும் சீர்கெட்டு கிடப்பதற்கு காரணம் நண்பர்களும் இன்னும் நல்லவர்களின் தொடர்பு இல்லாததான் காரணம் என்ற உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கெட்டவங்களோட போய் சேர்ந்தானா 8வது வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு வந்துச்சு. 10th போய் சேர்ந்தா இந்த ஸ்கூல்ல 4 பயலோ இருந்தாங்க, சிகரெட் குடிக்கிற பயலோ. இவனும் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிட்டான், இவனும் கூலிக்கு போட ஆரம்பிச்சிட்டான், இவனும் சுத்த ஆரம்பிச்சிட்டான் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நட்பு அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள் போகும்போது நம்ம நண்பர்கள் நல்லவர்களா அப்படிங்கிறத முதல்ல நாம டெஸ்ட் பண்ணோம். அது அப்படி இல்லாத நண்பர்களின் பக்கம் எந்த காரணம் கொண்டும் பழகிவிடக்கூடாது. ஒரு கெட்டவனோட நம்ம சேர்ந்துட்டோம்னு சொன்னா அவனுடைய தீய பழக்கங்களின் காரணமாக நம்மையும் தீயவர்களாக ஆக்கி விடுவார்கள். நல்லவர்களோடு சேர்த்துட்டோம்னு சொன்னா அவர்கள் நல்ல பையனாக நம்மளே ஆக்கிடுவாங்க. அதாவது மதரசால ஓடுற காலத்துல உஸ்தாத்மார்கள் சொல்லுவாங்க, தம்பி நீ எப்பவுமே ஒன்றும் மதரசால இருக்கிற காலத்துல இந்த மதரசாலேயே யார் நல்ல பையன்னு பாருப்பா, யார் உஸ்தாத்மார்கள்ட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கான்னு பாருப்பா, அவர்கள்ட்ட போய் உன் தொடர்பை வைத்துக்கொள், அவங்கள உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கோ. எந்த மாணவர்கள் உஸ்தாதுமார்களுக்கு வெறுப்பானவர்களாய், உஸ்தாதுமார்கள் அதிகமா திட்டவங்களா, ஒழுக்கம் இல்லாம சோம்பேறிகளாக இருக்கிறாங்களோ அவங்களும் தொடர்பு வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மாணவர்கள், திறமை மிக்க மாணவர்களோட தொடர்பு ஏற்படுத்தணும்ல, அவங்கள்ட்ட போய் கல்விக்காக காக்கா பிடிச்சுக்கோ அப்படின்னு தாலிமுத்தாலில நமக்கு பயான் செய்வாங்க. ஆக நாம் அது போன்ற நல்ல நட்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மிக அற்புதமாக சொல்லி காட்டினார்கள். அடுத்தபடியாக இதை விட மிக முக்கியம், இன்னைக்கு வாலிபர்கள்ட்ட உலக கல்வியின் மோகம் அதிகரித்திருக்கிறது. ஆனால் அறவே மார்க்க கல்வி இல்லை, அதுதான் அவங்க சீர்திட்டு போவதற்கு காரணம் அப்படின்னு ஃபைசூர் ரஹ்மான் அவர்கள் பேச வருகிறார்கள். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء صدق الله العلي العظيم. وقال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أنا أعلمكم بالله وأخشاكم له صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் இளைஞர்கள், அந்த இளைஞர்களுடைய சமூகம் கெட்டு போவதற்கு பல காரணங்களை நாம் பார்க்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமான காரணம் சொன்னாக்கா இந்த மார்க்க கல்வியின்மை அப்படின்றதுதான். ஏன்னு சொன்னாக்கா
நம்ம மேல தலைப்புகள்லாம் பார்க்கிறோம். என்னது? பெற்றோர்கள் செல்லத்தான் பார்த்தோம். நண்பர்கள் நல்ல நண்பர்களோட சேர்ந்து இருக்கணும், அப்பதான் இளைஞர்கள் வந்து நல்லபடியா இருப்பாங்கன்னு பார்த்தோம். அப்ப அதெல்லாம் எது சொல்லி கொடுக்குது? இந்த மார்க்கம் அது தெளிவாக சொல்லி தருது. மார்க்கம் என்ன சொல்லுது? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? நல்ல நண்பர்களோட இருங்க. இதெல்லாம் என்ன சொல்லி தருது? மார்க்கம் தான் சொல்லி தருது அந்த நபியார்களுக்கு, இறையச்சமோட இருங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி தருவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த மார்க்க கல்வி தான். இந்த மார்க்க கல்வி அந்த இளைஞனுக்கு இல்லாததன் காரணமாகத்தான் அவன் என்ன செய்யறான்? தடம் மாறி போறான். அவெல்லாம் நம்ம இறையச்சம் அந்த மாணவனுக்கு அந்த ஒரு இளைஞனுக்கு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த இளைஞனுக்கு அந்த இறையாட்சி வரணும்னா என்ன? அல்லாஹ் தெளிவா குர்ஆன் சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹி உலமா. அடியார்கள் வந்து அல்லாஹ் மிக பயப்படுபவர்கள் யாருன்னா ஆலிம்கள், அல்லாஹ்வே இந்த மார்க்க கல்வியை தெரிந்தவர்கள் தான் என்பதாக அல்லாஹ் தஆலா தென்னந்தெளிவாக குர்ஆன்ல சொல்லிட்டான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுமே சொல்றாங்க, அனா அலமுக்கும் பில்லாஹி வ அக்ஷாக்கும் லஹ். இது புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உங்களை நான் தான் அல்லாஹ் மிக நன்கு அறிந்தவனாக இருக்கேன், இன்னும் உங்கள் அல்லாஹ் பயப்படக்கூடியவனாக நான் தான் இருக்கேன். அப்ப இந்த ஒரு மார்க்க கல்வி ஒரு கத்துக்கிட்டாருன்னு சொன்னா அவருக்கு இறையச்சம் தானாக வரும், பெற்றோர்களை மதிக்கிற நண்பர்கள் தானாக வரும், நல்ல நண்பர்களுடன் தொடர்பு என்பது தானாக வந்துவிடும். அப்ப மார்க்க கல்விதான் மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இந்த மார்க்க கல்வி இல்லாதனால எவ்வளவு விஷயங்கள் தெரியுமா? பொதுவாக இந்த மார்க்க கல்வி இல்லாதனால நிறைய தீங்குகள் நடக்குது. அதெல்லாம் ஒரு சில சொல்ல போனா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா ஹலால் ஹராம் எதுன்னு இந்த இளைஞர் சமூகத்துக்கு தெரியல. பல நபர்கள்கிட்ட நீங்க இப்ப படிக்கிற ஸ்கூல் படிக்கிற எல்லா பசங்கிட்ட போய் கேட்க ஹலா இது எதுல ஹலால் எதுல ஹராம்னு சொல்லிப்பான்னு கேட்டாங்க தெரியலன்னு வாங்க. ஏன்? இந்த மார்க்க கல்வி இல்லாததன் காரணமாக பல சட்டத்திட்டங்கள் கூட என்ன என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு 10th படிக்கிறான், 10th ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனா இருக்கான், அவன்கிட்டயே போய் இஸ்லாத்தின் கருத்துக்கள் இருக்கிறப்பா தெரியல, கலிமாவோட அர்த்தம் என்னப்பா தெரியல, இப்படிதான் இருக்கான். ஆக ஒரு இஸ்லாத்தினுடைய அவன் எந்த மார்க்கத்துல இருக்கானோ அந்த மார்க்கத்தின் சட்டத்திட்டமே ஒண்ணும் தெரியாதவனா இருக்கான். அதனால இன்றைய காலத்துல நிறைய ஒரு தவறு மிக அதிகமா நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லிம் காஃபிர் திருமணம், இது மிக அதிகமாக நடக்குது. அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படின்றது முழுவதுமாக அந்த முஸ்லிம் காஃபிர் திருமணம் செய்யறது தடுக்குது. ஆனா அது தெரியாம நீ ஒரு மார்க்கத்துல இருந்துக்கோ, நான் என் மார்க்கத்துல இருந்துக்கிறேன், நம்ம திருமணம் முடிச்சுக்கலாம், இப்பதான் பல திருமணங்கள் நடக்குது. அதெல்லாம் என்னது? ஜினா தான். அந்த திருமணத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே ஜினா தான். இது போலதான் வந்து மார்க்க கல்விகள் தெரியாத காரணமாக இந்த பாவங்கள்லாம் செய்யலாம். அதுவே அவனுக்கு அந்த மார்க்க கல்வி நம்ம சொல்லி கொடுத்துறோம்னு சொன்னாக்கா இதை விட்டு அவன் என்ன செய்வான்? மிக எளிமையாக தவிர்த்து கொள்வான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொல்றான், குல்லில் முஃமினீன யகுல்லூன மின் அப்சாரிஹின்ன. அப்படியே நீங்க முஃமின்கிட்ட இருக்கிறது சொல்லுங்க, அவங்க பார்வைகள் தாழ்த்திக்க சொல்லுங்க என்பதா. ஆனா இந்த காலத்துல ஸ்கூல்ல கோ எஜுகேஷன் பேர்ல பெண்கள் பக்கத்திலே கூட்டு போய் ஆண்களை உட்கார வைக்கிறாங்க. எப்படி அவனுக்கு வந்து இறையச்சம் வரும்? எப்படி அவனுக்கு தாவரோட தீங்கு தவிர்த்திருப்பான்? இதனால ஆபாசமான விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடியதா இருக்குது. அப்ப அந்த ஒரு இளைஞருக்கு வந்து அவன் வந்து நல்ல மனிதனாக மாறும்னு சொல்லி மார்க்க கல்வி கண்டிப்பா கத்திருக்கணும். இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னும் இந்த அஷ்ராத்து ஸாஅத்தி யுர்ஃபஅல் இல்ம், இந்த கியாமத் நாள் அடையாளம் ஒன்றாகிறது இல்ம் கல்வி என்பது முற்றிலுமாக உயர்த்தப்படும் என்பதாக சொல்றாங்க. அப்ப அது இந்த காலத்துல மிக நிறையவே இருக்கு. சாதாரண இஸ்லாமிய இளைஞர்கள் யாருக்குமே எந்த ஒரு விஷயம் தெரியறதும் கிடையாது. உலமாக்கள் கூட பெரும் பெரும் உலமாக்கள் அவர்கள் இந்த காலத்துல இல்ல. அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ அந்த இளைஞனுக்கு நம்ம அதிகமாக மார்க்க கல்வியை சொல்லி தரணும். இன்னும் சொல்ல போனா இந்த மார்க்க கல்வி இருக்கிறதுனாலதான் நம்ம இஸ்லாமிய அந்த ஆட்சிகள் வந்து பல நாடுகள்ல இருந்துச்சு. அதுல உதாரணமா இருக்கணும்னு சொன்னா அந்த ஸ்பெயின்ல இந்த மார்க்க கல்வி இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்பெயினை யாராலையும் எதிர்க்க முடியல. நமக்கே தெரியும், ஒரு இளைஞன் அதுக்கிட்ட ஒரு இங்கிலீஷ்காரன் போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி அந்த இளைஞன் அழுதுட்டு இருக்காரு. அப்ப கேட்கறாங்க, எதுதான் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த மாதிரி நான் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில இந்த மார்க்கத்துக்காக ஜிஹாத் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எங்க தாய் விட மாட்டேங்கிறாங்க, ஹிஃப்ஸ் முடிக்கணும், குர்ஆன் மரணம் செய்யணும்னு சொன்னாங்க என்பதற்காக அழுதான். அப்போ அந்த ஸ்பெயின் அப்போ வீட்டுல முடியல.
அது மார்க்க கல்வியெல்லாம் எப்ப முழுசா போய் எப்படி காதல்னு சொல்லி வந்துச்சோ அப்ப அந்த சமயத்துல 800 வருஷம் இஸ்லாமிய ஆட்சியில் இருந்த என்னது முழுவதுமாக அங்க இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிமான நபர்களும் அந்த என்ன கொலை செய்யப்பட்டாங்க. அந்த இடத்துல இஸ்லாமோட ஆட்சி போயிடுச்சு என்பதாக பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த மார்க்க கல்வி கத்துக்கிறதுனால எத்தனை இளைஞர்கள் மிக மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கணும். அதுல முக்கியமா சஹாபாக்கள் பல நபர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுல முக்கியமான நபர்கள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 4 அபாதிதார்கள். இந்த 4 அப்துல்லாஹும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது வெறும் ஒரு 20 வயசுக்கு கம்மியான நபர்கள் தான், ஒரு 17 வயசு அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த 4 அபாதிதார்கள் பிற்காலத்துல கலீஃபாக்களை மஷூரால உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. சஹாபாக்கள் சில பேர் நடத்தாங்க, என்னடா இது இந்த மாதிரி வயசுல நமக்கு எத்தனையோ பசங்க இருக்காங்க, இவங்களை கொண்டு வந்து இங்க உட்கார வைக்கிறாங்களே அப்படின்னு மாதிரி ஒரு தீ என்ன வந்துச்சு. அப்போ அது மாதிரி சபையில உமரில் சபையில தான் உமரில் ஒரு ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. அந்த ஆயத்தை ஓதி காமிச்சு இதுக்கு யாரோ சரியான விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் போது எந்த ஒரு மிகப்பெரிய சாபிகளால அது சொல்ல முடியல. அப்போ அப்துல்லா அப்பாஸ் அந்த கேள்வி போச்சு. அப்துல்லா அப்பாஸ் சரியான விளக்கத்தை சொல்லி முடிச்சாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல எல்லா பெரும் பெரும் சஹாபிகளும் பிரிச்சு போயிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த இளைஞர்கள் அந்த வாழ்க்கை கல்வியை கத்துக்கிட்டனால எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து அடைஞ்சிட்டாங்கன்றது பாக்குறோம். அது மட்டும் இல்ல, ஒரு போர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு முன்னாடி நடந்த போர், அதுல உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைவர். எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இல்மு கத்துக்கிறவன் அந்த அவங்க கீழே போன்ற பெரும் சஹாபிகள் இருந்தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிப்பாட்ட மாறாக மார்க்க கல்வியில மிக தேர்ச்சி பெற்றவர்கள் தான் அரசுல அதுக்கு போல நிப்பாட்டாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க பல போர்க்களங்கள்ல என்ன சொல்லிருக்காங்க, நிப்பாட்டிருக்காங்க. ஏன்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஆனா மதீனத்துல் இல்மு வஅலிஹும் பாபுஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் இல்முடைய பட்டணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கதவு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அந்த அறிவியல் இல்லாத அவர்கள் தான் பெரும்பான்மையான போர்கள் எல்லாம் நாயகம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சொல்ல போனாக்கா ஹந்தக் போர், அகல் போர்ல அப்போ அந்த அகல் போர் நடக்கும் பொழுது அலிநாயகத்துக்கு 17 வயசு தான். ஆனா அவர்கள்கிட்ட தான் அதுக்கு மிக மாபெரும் எதிரியை தோக்கடிக்கிறதுக்காக நாயகம் அனுப்பி வச்சாங்க. அதே போல ஹைபர் போர், அதுலயும் வந்து போர் வெற்றி கொண்டது காரணம் அது கல்வி மகானின் காரணமாகத்தான். அப்போ ஒரு இளைஞனுக்கு எப்ப அந்த கல்விகள் பற்றி சம்பந்தங்கள்ல வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அவன் வந்து மார்க்கத்துல எந்த ஒரு தீங்கு செய்யாம முழுவதுமாக என்ன செஞ்சுக்குவான், தவிர்த்துக்கிடுவான். ஏன் நம்ம நடுவரே இருக்காரு, அவரே பார்த்தோம்னு சொன்னா 5th கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஆனா இப்போ இவ்வளவு ஜொலிக்கிறாங்க, காரணம் என்ன, இந்த மார்க்க கல்வி கத்துக்கிறதுனாலதான். இவங்க கூட 5th வரைக்கும் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க. இவங்க யாராவது உங்களுக்கு அந்த நபர்கள் யாராவது பேர் தெரியுமா? ஆனா அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன் விசாரத்துல வந்து தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு முஃப்தியாக இவங்க இருக்காங்க, அவருக்கு கண்டிப்பா தெரியும். அப்போ அந்த மாதிரி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போனதுக்கான மார்க்க கல்வி. அப்ப இந்த மார்க்க கல்வி அந்த இணைந்து சமுதாயங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னு சொன்னாக்கா என்ன செய்வாங்க, அவங்க பாவத்துக்கு முற்றிலுமாக தவிர்த்து நல்ல விஷயங்கள் பக்கம் ஈடுபட்டு அவங்க இளைஞர் சமூகம் மொத்தமாக என்ன சொல்லுவாங்க, திரும்பி விடுவார்கள். அப்போ அந்த இளைஞர்களுக்கு வந்து மார்க்க கல்வி கற்றுக் கொடுத்தால்தான் அவர்கள் என்ன செய்வாங்க, நேர்வழியில இருப்பாங்க. ஆகவே இந்த இளைஞர்கள் தனிமாறுவதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த மார்க்க கல்வியின்மைதான் என்று கூறி எனது முடிவு செய்கிறேன். அமீன் வாசல் தான்.